போடட்டும். பயப்படாத பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். காருக்கு பயப்படு. சரிடா தங்கம், இந்தாடா ஆச்சு அழகி ஆச்சு. நீ என்ன ஒன்னொன்னா கொடுக்குற, நானே வாங்கிட்டு போறேன். அவன் பிடிங்கிட்டு போயிட்டான்டா. வாங்க வாங்க வண்டி எடுங்க. இன்னும் நிறைய பேர் வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பலாம். பாய் பாய். அபி வந்துருங்க, பிடிங்கிட்டு போயிட்டா அபி. பாய் சொல்லி ரவி போலாம். பாறைகள் சரியும் பகுதி, கவனமாக செல்லவும் மாமாச்சோ. உருட்டி விட்றாதீங்களா ப்ளீஸ். ஸ்டார்டே பண்ணல, ஒரு 2 பெண்டுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பர்கூர் மலைப்பகுதிக்கு தாங்க வந்திருக்கோம். என் பின்னாடி எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம பர்கூர் போகிற வழி எல்லாமே. பர்கூர் தாண்டி ஊசிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் இருக்குது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். சார் வந்துட்டு ஒரு சம்பவம் நிகழ்த்திட்டாரு. வரும்போது ஹோட்டலில் தோசை சாப்பிட்டோமா, அப்போ சில்லி மூக்கு வந்துட்டு உடச்சிக்கிட்டாரு. தெரியுதுங்களா? எங்கடா வந்துட்டுருக்கு. இந்த இடம் வீங்கிக்கிச்சு நல்லாவே. சும்மாவே இருக்கிறது இல்லை சேட்டை. அச்சோ, இங்கே பாருங்க, டீப் ஃபாரஸ்ட்ல போகிற மாதிரி இருக்க குளிர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. செம. நமக்கும் நம்ம ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்துருக்கு. தப்பட்டோம். அதான் பாரு, பர்கூர் தானே அப்படின்னு நான் சிம்பிளா காஷ்மீரையே பார்த்தவன் அசால்ட்டா இடம் மாட்டேன். என்ன சொல்றேன், வெயில் இப்படி அடிக்கிறது இல்லைங்க. ஆனால் அதுக்கு ஜாஸ்தியாக குளிர் இருக்கு. வெயில்லாம் உரைக்கவே மாட்டேங்குது. ஹாய் அபி. ஹாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஊசிமலை போயிட்டுருக்கோம். நம்ம இது வரைக்கும் போகாத பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊசிமலை. அதனால் ஊசிமலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிமலை வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல வி. அங்கே ஒரு டேம் இருக்குது. அது என்ன டேம்னு தான் தெரில. மலை உச்சி பாருங்க எவ்வளோ ஹைட்டாக தெரியுது. சூப்பராக இருக்குங்க. செம்ம கிளைமேட்டு. பர்கூர் ஊசிமலைலாம் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை அப்படின்னா வந்து பாருங்கள். இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல. ஒரு 2 பெண்டுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு வந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் தரையில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா இவ்வளோ ஹைட்டு வந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் போக போக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அம்மா கை பிடிச்சிக்கோங்க. இதுக்கு இப்படி யானை வேணும். ஆமாம், யானை ஒரு நிறைய போர்டு வச்சுருக்காங்க, யானைகள் கிராஸ் ஆகுற பகுதி அப்படின்னு. பாறைல்லாம் பாருங்கள், அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஹாய் அஜோ. ஹாய் டியூட். வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், வாங்க போகலாம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். பாறைகள் சரியும் பகுதி, கவனமாக செல்லவும் மாமாச்சோ. உருட்டி விட்றாதீங்களா ப்ளீஸ். உண்மையாலவே அது மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. அட்வென்ச்சர்லாம் போகணுன்னா வாங்க.
இதெல்லாம் கண்டிப்பா பைக் ரைடு தாங்க வர்றோம். திக் ஃபாரஸ்ட் பாரு ஃபாரஸ்ட் ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மரங்களை தவிர வேற எதுவும் தெரியல. ஐயோ செம சூப்பரா இருக்கு. சில்னஸும் அவ்வளோ நல்லா இருக்கு. போட்டு பொழைச்சுக்கிறோம்ப்பா. நம்ம ஊருக்காரங்க உண்மையாலுமே யாருக்கும் தெரிலங்க இந்த இடம். கண்டிப்பா வாங்க வந்து பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. செம்மையா இருக்கு. எங்களுக்கே அவ்வளோ நாள் தெரியல, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. கம்பல்சரி வாங்க பர்கூர். ஊட்டிக்கு அடுத்து சொல்லலாம் நீங்கள். இதெல்லாம் டிசம்பரில் வேறு லெவல் குளிர். ஆமாம், இதுக்குள்ள யானை இருக்கும் அபி. யானை புளியெல்லாம் இருக்கும் அபி இதுக்குள்ள. அப்போ இப்போதாங்க ஒரு ஸ்டாப் வந்திருக்கு. கீழே அந்தியூர்லேருந்து 23 கிலோமீட்டர் வந்திருக்கோம். செம்ம குளிர். இப்போ தான் வந்துட்டு சரி ஓகே டீ குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டாப் இடம் வந்திருக்கு, அதான் பர்கூர். பர்கூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஊசிமலை. அங்கே பாருங்க பலாப்பழம். ஆமாம் ஆட்டுப்பழங்க. ஐயோ அங்கே இருக்கிற வீடெல்லாம் அழகாக இருக்கு. இங்கே பங்கு இருக்குன்றதே எல்லாமே கவர்மெண்ட் வீடு தான். இந்த இறக்கத்தில் இருக்கிறதுல கவர்மெண்ட். மேலே சூப்பராக இருக்குது வீடு. ஓகேங்க, பர்கூருக்கு அப்புறம் இது அடுத்த ஸ்பாட்டு. கடைகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா சூடாக இருக்குமான்னு பாருங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. என்ன ஸ்பாட்டுனது? இந்த இடம் பேருங்க, இந்த இடம் பேரு அவர் கர்நாடகா வச்சு முருகன் வாங்கி சாப்பிடலாமா? ஊசிமலை வந்துட்டோங்க அபிகுட்டி. ஊசிமலை வந்துட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருக்கு. செம்ம கிளைமேட்டு, ரிலாக்ஸேஷன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வந்துட்டு போகலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது சூப்பரான பிளேஸ் தான். இப்போ பர்கூர் தாண்டி ஊசிமலை தாண்டி கர்நாடகா பார்டர் வரைக்குமே வந்து பார்த்தோம். சரி நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு. கர்கே கண்டியில் இருக்கோம். கர்கே கண்டி வரைக்கும் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறாங்க. உண்மையாலுமே வந்துட்டு இங்கே இந்த ஊசிமலை பர்கூரில் ஏற்காடு ஊட்டிலலாம் எப்படி பார்க் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டன் இருந்துச்சு, மக்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு சுற்றி பார்க்க ஏதாவது ஒரு ஹப் இருந்துச்சு, அட்லீஸ்ட் பார்க் மாதிரியாவது அவங்க வந்து உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும் இந்த பர்கூர் அண்ட் ஊசிமலை. அந்த மாதிரி எந்த ஒரு ஹப்பும் இல்லாதது மட்டும்தான் இங்கே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். நம்ம மக்கள் யாருக்கும் இந்த இடத்த பற்றி தெரியாதது. ஆனால் சூப்பரான இடங்க, சரியான மலை. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சுற்றி பார்க்குறவங்க, ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வரலாம். வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு போகலாம். ஏன்னா அந்த மாதிரி ஹப் எதுவும் இங்கே இல்லை. அது மட்டும்தான் வந்துட்டு இன்னொரு இது பிரச்சனை. இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு நடந்து திருப்பி போகிறோம். மேபி இது வந்துட்டு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிறதுனால வந்துட்டு எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸும் இவங்க அமைக்காமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு சிறுத்தை நடமாட்டம், புலி, அதே மாதிரி யானைகள் நடமாட்டம் வந்துட்டு அடிக்கடி இருக்குது. இதே நம்ம மற்ற இடத்துல ஏற்காடுலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யானைலாம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸாக இவங்க இதை ஆக்காமல் வச்சுருக்கலாம். ரொம்ப ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு, வனப்பகுதின்றதுனால இவங்க அதை பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதனால் இங்கே இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் அமைக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குவார்ட்டர்ஸு. ஸோ தட்டக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. எல்லோரும் உட்காந்து பயங்கரமாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பொங்கல் லீவு வேறு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு டவர் வச்சுருக்காங்க. நல்லா சூடாக வரிக்கியும் டீயும் சாப்பிட்டேன். ஆமாம், ஓகே.
இங்கே போகிற வழியில் ஒரு கோயில் திருவிழாங்க, அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம். அவங்க பாருங்கள், இந்த கடைகள் போகும்போது பார்த்தோம் இல்லையா நம்ம மேலே மலை ஏறும்போது, இந்த கடைகள் எல்லாமே அதுக்கு தான். செம்மையாக இருக்குது. பொங்கல் கொடுத்துருக்காங்க, வாங்க போய் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு. ஆத்தாடி ஆத்தாடி, இல்லை இல்லை, தேங்காய் எப்படி உடைக்கிறாங்க பாருங்க, மூட்டை மூட்டையை. இங்கே வரைக்கும் வந்து உழுகுதுங்க சில்லெல்லாம். வெற்றிகரமாக ஊசி மலை வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக இருந்தாச்சு. கிளம்பலாம். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். நாளைக்கு வாங்க எல்லாரும். ஓகேயா? நாளைக்கு வாங்க. சில்லிங்க குடிஞ்சு உனக்கு இத்தனை வாங்கினா இவ்வளோ சேட்டை ஏண்டா வாய்டா. இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் இல்லைங்களா கோயில், அந்த கோயிலுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க.